மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரோடு வந்துக்கிட்டு காப்பிரைட் இஷ்யூ கேட்டுட்டு தன்னுடைய பாட்டை உபயோகித்ததுக்காக காப்பிரைட் இஷ்யூ கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு இளையராஜா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியிட எல்லாருக்குமே வந்துக்கிட்டு அந்த படம் வித்தியாசப்பட்ட படங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் எடுத்த சினிமா இன்னைக்கு ஏகப்பட்ட கோடி அப்படி எடுத்துருக்காங்க. சின்ன பட்ஜெட்டு, சிம்பிள் பட்ஜெட்டு, ஓகேவா? பெரிய செலவு கிடையாது, பெரிய ஹை லெவல் ஆக்டர்ஸ் கிடையாது, சூப்பர் கதை. இந்த ஒரு கதைக்கு தான் தனது நண்பனை காப்பாற்ற அந்த ஒரு கதைக்காக சொல்லப்படுது. ஆக்சுவலாக சொல்ல போனேன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்துக்கிட்டு கேரளாவில் கூட அவ்வளோ தூரத்துக்கு ஃபஸ்ட் வீக் ஓடலை. ஆனால் தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஓடுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியில் வந்த பிறகு தான் இங்கே இருக்கிறவங்களா இன்றைக்கி போயிட்டு என்னடா இருக்குது அந்த படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிறவங்க போய் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த தமிழ்நாட்டு மக்கள் பிக்கப் கொடுத்த அந்த படம் தான் வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த குணா குகை, அதாவது சாத்தானின் குகை. அதுதான் அது. அதில் வந்துக்கிட்டு அந்த குணா குகை அப்படிங்கிறது யூஸ் பண்ணதில் வந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குணாவில் உள்ள நம்ம கண்மணி அன்போடு அப்படிங்கிற அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டில். இதுக்கு காப்பிரைட்ஸ் கேட்டிருக்காப்புல பிச்சைக்கார இளையராஜா, எச்சக்கால இளையராஜா. உண்மையிலே வந்துக்கிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் வந்துக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஏற்கனவே தெரியும் ஒரு எச்சக்கால அப்படிங்கிறது. எச்சக்காலங்கிற வந்துக்கிட்டு இளையராஜா மட்டும் இல்லை, கேஜே ஜெயசுதாஸ் அடக்கம் எல்லாமே வந்து எச்சக்காலம். அப்போ இவங்க எல்லாம் வந்துக்கிட்டு இவங்களோட பாட்டோ இவங்களோட கண்டென்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படக்குழுவினர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குணா தயாரிப்பாளர்கள்ட்டையோ இல்லாட்டினா வந்துக்கிட்டு இளையராஜிகிட்டையோ வந்துக்கிட்டு ஒரு 4 எலும்பு துண்டை போட்டு முதல்ல அந்த ரைட்ஸை வாங்கியிருந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் வாங்கியிருந்துருக்கலாம். இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு ஓடின பிறகு இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவன் வந்துட்டு இப்போ கோடிக்கணக்கான ரூபா வந்துக்கிட்டு இப்போ காப்புரிமையாக கேட்க போகிறான். உண்மையிலே என்ன பொறுத்தவரை வந்துக்கிட்டு இந்த காப்புரிமைங்கிறதே வந்துக்கிட்டு பேன் பண்ணணும், இந்த காப்பிரைட்ஸ். நீ வந்துக்கிட்டு அந்த சினிமாவுக்கு காசை வாங்கி தானே இசையமைச்சு கொடுக்க. நீ காசை வாங்கி இசையமைச்சு கொடுத்துட்ட. ஒன்றாவது, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் டிக்கெட்டு கொடுத்து படத்தை பார்த்துட்டான், அதில் சம்பாதிச்சிட்டீங்க தயாரிப்பாளர் எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி ஏன்டா காப்பிரைட்ஸுங்கிற பேரில் வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? இந்த காப்பிரைட்ஸுங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறது தெரியுமா? நஷ்டங்கிறது வந்து உங்களுக்கு லாபமாக தெரியும், ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு எவ்வளோ நஷ்டம். மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த யூடியூப்பை நம்பியிருக்காங்க. இந்த காப்பிரைட்ஸை மட்டும் நீ ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தெரியுமா? கோடிக்கணக்கான ரூபாய் வந்துக்கிட்டு இந்திய அரசாங்கம் வந்துக்கிட்டு அந்நிய செலாவணி மூலமாக வந்துக்கிட்டு ஈட்டலாம். இந்த காப்பிரைட்ஸை வச்சுட்டு நிற்கிற நீங்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு ஒரு கணம் கேபிஒய் பாலா, லாரன்ஸு, அறந்தாங்கி நிஷா இவங்கள மாதிரி ஆட்களை பார்த்து பழகுங்கடா. அவனா சம்பாதிக்கிற காசை அடுத்த கொடுத்து செஞ்சுட்டு இருக்கான். நீ சம்பாதிக்கிற காசே நீ கொடுக்க வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம். நீ இந்த சம்பாதிச்சு எல்லாம் முடிச்சுட்ட, அதுக்கப்புறம் இல்லை இந்த கண்டென்ட்டை நீ ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டேன்னா எத்தனை யூடியூபர்ஸு இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த டோட்டல் காப்பிரைட்ஸை வந்துக்கிட்டு எடுத்து விட்டுட்டீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா யூடியூப்பில் லட்சக்கணக்கான பேர் வந்துக்கிட்டு இந்த கண்டென்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ண, அந்த பாட்டை வந்துக்கிட்டு யூஸ் பண்ணிப்பான். இவனுக்குள்ள இந்த பாட்டை இவனுக்கு காப்பிரைட்ஸ் கேட்குறதுல இருக்கிற இது இப்போ தெரியுமா? அந்த கொடுமையாக கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த பாட்டு, பயங்கர ஹிட்டாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் ஏகப்பட்டது. அதை யூடியூப்பில் போட்டிருக்கும்போது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான வியூஸ் போயிருக்கும். அந்த 10 வருஷமாக ஒரு நாயும் பார்த்துருக்க மாட்டான். மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒருத்தனா 2 பேரோ ஏதோ அந்த இதில் ஸ்க்ரோல் பண்ணி போனதில் இடையில பார்த்துட்டு சர்ச் பண்ணி எவனுக்கோ ஒரு மூடு இருந்துச்சுன்னா அந்த பாட்டை யோசிச்சுக்கலான்னா வந்து சர்ச் பண்ணி பார்ப்பான். அவ்வளோதான் ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த கண்மணி அன்போடு அப்படிங்கிற பாட்டு வந்துக்கிட்டு இளையராஜா ஒஃபிஷியலில் வந்துக்கிட்டு கடந்த இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே ஒரு வருஷத்துக்கு வந்துக்கிட்டு டோட்டல் எவ்வளோ யூஸ் போயிருந்துச்சுங்கிறத வந்துட்டு அவனுக்கு வெளியே விட சொல்லுங்க. இளையராஜாட்ட விட மாட்டான். ஒரு 100 பேர் 150 பேர் கூட பார்த்துக்க மாட்டாங்கப்பா. ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்த பிறகு இதே இளையராஜா ஒஃபிஷியல் அந்த பாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், லட்சக்கணக்கான வியூஸ் அதில் போயிருக்கும். சும்மா கடந்த பாட்டை இவன் மஞ்சுமல் பாய்ஸ் யூஸ் பண்ணனால இவன் லட்சக்கணக்கான பார்த்து அதில் உள்ள விளம்பரத்தை ஏற்கனவே இளையராஜா வந்துக்கிட்டு யூடியூப்லேருந்து வருமானம் வாங்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறமும் பேராசை பாருங்க. இதை மாதிரி தான் எவனுக்குள்ள யாருக்குள்ள இது மாதிரி இருக்கட்டுமே, அது வந்து எவனையும் பார்க்க மாட்டேன்.
ஏதாவது ஒரு யூடியூபர் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி அதை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது செம்ம ஹிட் ஆயிரும். ஷார்ட்ஸில் போட்டால் செம்ம ஹிட் ஆயிரும். உடனே இப்போ எல்லாரும் உட்காந்து அதை தேடி பார்ப்பேன், அதில் போய் பார்ப்பேன் இவனுக்கு. ஆனால் இவன் என்ன செய்வா, காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி எப்பா வந்து நம்ம இப்போ நமக்கே வந்துக்கிட்டு ஒரு சேனல் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு மெயின் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SJ 360 டிகிரி. அதை வந்து திருப்பி SJ 360 டிகிரி ரீமிக்ஸாக மாற்றணும். அந்த 360 டிகிரியில் வந்துக்கிட்டு எல்லாம் நல்ல நல்ல வியூஸ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நம்ம வந்துக்கிட்டு உயிலா பாடும் பாட்டில் அப்படிங்கிற ஆதித்யன் மியூசிக்கில் உள்ள சிவலபுரி பாண்டியில் உள்ள பாட்டை போட்டுருக்கேன். 60K வியூஸ் போட்டுருக்கேன். 60K வியூஸ் போச்சு அந்த பாட்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்துக்கிட்டு அந்த ஒரு பாட்டுனால் மட்டும் 350 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாங்க. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட், அந்த ஒரு பாட்டு அது மக்கள் பிடிச்சிருச்சு. அதை வந்துட்டு அதாவது சும்மா நான் போடல, அது வந்து நான் வந்துக்கிட்டு அது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து 360 டிகிரிக்கு மேனுவலாக நான் டியூன் பண்ணேன். உட்காந்துட்டு அப்ளிகேஷனில் கொடுத்துட்டு நமக்கு வந்து டியூன் பண்ணலாம். அது அப்ளிகேஷன் டியூன் பண்ணுறத விட மேனுவலாக டியூன் பண்ணி அந்த மேனுவலாக நான் டியூன் பண்ணதே வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு அந்த டியூன் பண்ண இதை ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அந்த பட்டனை வந்துட்டு நான் வந்துக்கிட்டு அதில் டிஸ்பிளே கொடுத்துப்பேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த பாட்டு வந்து லெஃப்ட்லேருந்து எப்படி ரைட்டு போகுது, ரைட்லேருந்து எப்படி லெஃப்ட்டுக்கு வருது, அந்த டைமிங் அந்த நாபை வந்துக்கிட்டு சுற்றுறதுலேயே உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பாட்டிலே வந்துக்கிட்டு உங்களுக்கு உங்கள் காதில் வந்துக்கிட்டு ஹியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒரு பாட்டை நான் வந்துக்கிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது மேனுவல் டியூன் பண்ணி நான் இது வந்து ஒரு வீடியோவாக்கி எனக்கு அப்லோட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறேன். எனக்கு லாஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே கிடையாதான். அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாமா, எனக்கு ஒன்றுமே கிடையாதான். அந்த வர்ற விளம்பரம், யூடியூப்ல விளம்பரம் போடுவான். நீங்கள் அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரத்தில் உள்ள ஃபுல் அமௌண்ட்டும் அந்த கண்டென்ட்டுக்கு அந்த காப்பிரைட் ஓனருக்கு போயிடும். அப்புறம் நான் என்னத்துக்கு நான் இழிச்சவன், நாங்கள் உட்காந்துக்கிட்டு நான் உட்காந்து 5-6 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ண என்னது, அது எனக்கு என்ன இருக்குது, எதுக்கு நான் ஏன் சேனலை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, உன் சேனலை விளம்பரம் பண்ணுறக்குள்ள லாபமாவது எனக்கு வரணும்டா. சும்மா கிடந்த பாட்டை பிடிச்சிட்டு நான் விளம்பரம் பண்ணி நான் யூஸ் பண்ணி நான் அதை ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் உனக்கு அதே வருது. அதை கூட எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு நான் எல்லா பாட்டையும் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். காப்பிரைட் பிரச்சனை இருந்த எல்லா பாட்டையும் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். தனியாக அப்படி சொல்லிட்டு இப்போ என்னென்னா ஷார்ட்ஸ் மட்டும் ஏதாவது ஷார்ட்ஸு ஏதாவது 1-2 ஷார்ட்ஸை மட்டும் போட்டு அப்படி ஓடிட்டுருக்கு அந்த சேனல். அதில் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு SJ தமிழ் நன்மையில் செய்தி சேனல் நம்ம வந்துட்டு ஆரம்பித்தோம். அப்போ அந்த காப்பிரைட் இஷ்யூனால தான் நம்ம வந்துக்கிட்டு ஆரம்பித்தோம். ஏதாவது நமக்கு வந்துக்கிட்டு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிட்டு இந்த சேனல் ஆரம்பித்தோம். அப்போ இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பாலிவுட்னாலும் சரி, ஹாலிவுட்னாலும் சரி, நம்ம வந்துக்கிட்டு டாலிவுட்டு, தெலுங்கு, எதுலனாலும் ஒவ்வொரு இதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்காங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 1,00,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். 1,00,000 பேர் ஒரு மாதம் $1000 யூடியூப்லேருந்து $1000 யூடியூப்லேருந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இந்திய அரசுக்கு வந்துக்கிட்டு $100 மில்லியன் அந்நிய செலவணியாக சிம்பிளாக கிடைக்கும். இந்த காப்பிரைட்ஸை நீங்கள் வந்து விட்டுருந்தீங்கன்னா, இந்த காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா, நீ 50-50 போட்டால் கூட வந்துக்கிட்டு உங்களுக்கு இந்திய அரசுக்கு அந்த லாபம் வரும். இவனுக்கு வந்துக்கிட்டு நம்ம கண்டென்ட் கிரியேட்டருக்கு அவனுக்கு பாதியாக லாபம் கிடைக்கும். இது ஒன்றுமே கிடையாது. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றாங்க. காப்பிரைட் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் எவ்வளோனா 60 இயர்ஸ். ஒரு பாட்டோ ஒரு இதோ மியூசிக்கோ நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து 60 வருஷம். இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து 60 வருஷம். அப்படின்னா 1950, 1960, 1950 வந்திருந்த பாட்டு வந்து இன்றைக்கி வந்து 74 வருஷம் ஆச்சு. 1960 வந்த பாட்டு 64 வருஷம் ஆச்சு. இந்த பாட்டை பாருங்கள், உங்கள்கிட்ட அந்த ஸ்க்ரீனில் வச்சிங்க காப்பிரைட் கண்டென்ட். 1950 உள்ள பாட்டு இப்போ காப்பிரைட் கண்டென்ட் காமிச்சு யூடியூப்பில் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த பாட்டு கூட, பழைய பாட்டு கூட இப்படி அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க. சேர்த்து எங்கடா நீங்கள் சேர்த்து கொண்டு போகிறீங்க? கேவலமாக இல்லை. அதில் ஒரு தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த கேபி பாலா மாதிரியே லாரன்ஸ் மாதிரியே நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்படி நம்ம வந்து ஒன்றுமே செய்யாமல் சிம்பிளாக ஃப்ரீ பண்ணி விட்டால் தானே எத்தனை லட்சம் பேர் வந்துக்கிட்டு சம்பாதிச்சுட்டு போட்டுமே. அவனும் குடும்பம் குட்டின்னு இருக்குமே, அவனும் யூஸ் பண்ணுறான், அவன் சம்பாதிக்கிற துட்டை கொண்டு போய் பக்கத்து கடையில் ஜாமான் வாங்குறான், அவன் லாபம் சம்பாதிக்கான். சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்குறான், அவன் லாபம் சம்பாதிக்கிறான். அவன் போய் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் ஜாமான் வாங்குறான், அவன் சம்பாதிக்கான். எவ்வளோ பேர் சம்பாதிப்பாங்க? இந்த பணம் அப்படி ரொட்டேட் ஆக எவ்வளோ பேருக்கு, எவ்வளோ மக்களுக்கு இது யூஸ் ஆகும்? அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இவன் கொண்டு போய் வாங்கி இங்கே பேங்கில் கொண்டு போய் ஏற்றி வச்சுக்கிறாரு. அதான் அம்பானி அதானியும் வந்துக்கிட்டு அம்பானி அதானி இல்லை, மற்ற நீரவ் மோதியும் லலித் மோதிலாம் வந்துக்கிட்டு கடனை வாங்கிட்டு கொண்டு போகிறது. நம்ம விஜய் மல்லையெல்லாம் கொண்டு போன பேர் லாஸ்ட் அது எழுதி தட்டுறது. இதைத்தானே செய்கிறீங்க. இதனால் யாருக்கு லாபம்? வெக்கமா இல்லையா இளையராஜா? அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு கேவலம் கேட்குற வெக்கமா இல்லையா? மனுஷனா நீலாம் யோசிச்சு பாரு. நீ காசு வாங்காமல் நீ செஞ்சுருந்தேன்னா, நீ காசு வாங்காமல் பண்ணியிருந்தேன்னா ரைட், ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன்.
நான் காசு வாங்காமல் செஞ்சது எனக்கு ரைட்ஸ் வேணுங்கிறது ரைட். ஓகே, நீ காசை வாங்கி சினிமா பண்ண, காசை வாங்கி மியூசிக் பண்ண, காசை வாங்கிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்துக்கிட்டு செஞ்சாப்புல அவன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண, அவன் காசை அதில் பார்க்கவும் செஞ்சுட்டான், தியேட்டரில் விட்டு காசையும் பார்த்துட்டான், சேட்டலைட் ரைட்ஸ் விட்டு அதையும் காசு பார்த்துட்டான். அதுக்கப்புறம் நீ காப்பிரைட்டு வெக்கங்கட்ட பயவுல இல்லைடா. மனுஷனே கிடையாது நீங்களா, நீ மனுஷனே கிடையாது. அடுத்தவனை சம்பாதிக்க விடாமல், அடுத்தவன் பொழப்புல மண்ணெளி போடுறதுக்கு, அடுத்தவன் பொழப்பை வந்துக்கிட்டு அவன் சம்பாதிக்க நான் வந்து வாங்கிக்கணும், எனக்கு ஒரு பேரை சொல்லி ஏதாவது ஒரு பேரை சொல்லி வாங்குறது, இந்த பக்கத்து வீட்டு சொத்தை ஆட்டிய போடுற மாதிரி இதைத்தான் நீ செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுவும் அது ஒன்று தானே. நீ ஒரு பாட்டை நீ கிரியேட் பண்ணிட்ட, நீ சொந்தமாக கிரியேட் பண்ணியிருக்க, நீ யூடியூப்பில் போட்டிருக்க, அதில் அதை எடுத்து ரீயூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீயூஸ் பண்ணேன் அப்படின்னா உன்னோட வியூஸ் குறையும், அது உன்னோட லாபம் குறையும். ரைட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு நேர்மையான உண்மையான ஒரு காரணம். நீ சினிமாக்காக போட்ட பாட்டு நீ சினிமாவில் சம்பாதிச்சிட்ட, எஃப்எம் சேனலுக்கு கொடுத்து நீ சம்பாதிச்சிட்ட, சேட்டலைட் உரிமை கொடுத்து சம்பாதிச்சிட்ட, எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்ச பிறகும் திருப்பி இந்த யூடியூப்பில் பாவப்பட்டவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நீ வாங்கிடணும். இந்த மாதிரி ஒரு நல்ல சினிமாவில் வந்துக்கிட்டு ஒரு பேக்ரவுண்டை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டானா அதுக்கும் நீ மொத்தமாக வாங்கிடணும். அந்த இதில் நம்ம இந்த மேட்ரை சொல்லும்போது தான் ஏடிடியில் நம்ம நந்தா வச்சு பொறின்னு ஒன்று பொறிச்சாப்ப, சும்மா வாயால் பாடினது பாட்டை வந்துக்கிட்டு அவன் மியூசிக்கும் யூஸ் பண்ணல, மற்ற யூஸ் பண்ணல, வாயால் 4 வார்த்தை பாடினதுக்கு. இப்போ நம்ம இந்த கண்பணி அன்போடு அப்படிங்கிற மாதிரி அந்த 4 வார்த்தையை அவன் வந்துட்டு ஒரு பாட்டோட வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு அவனோட கண்டென்ட்டு பாவம். அவனோட கண்டென்ட்டை பார்க்குறது எதுக்காக கண்டென்ட் பார்க்குறாங்க எல்லாரும்? அவன் கண்டென்ட் பார்க்குறது வந்துக்கிட்டு அது பிசியில் உள்ள அவரோட அந்த ஃபுல்லாக வந்துக்கிட்டு அந்த பிசி சம்மந்தப்பட்டது பாட்டுக்காக, இந்த கண்டென்ட்டுக்காக வந்துக்கிட்டு யாருமே வந்து அவன் சேனலில் பார்க்குற கிடையாது. அவனோட உழைப்பு வந்துக்குமே எல்லாமே வந்துட்டு அந்த பிசி சம்மந்தப்பட்டது. ஓகேவா? அதில் உள்ள உண்மையை வந்துக்கிட்டு அவன் சொல்லிட்டு இருக்காப்புல, அதில் உள்ள அதை சம்மந்தமான கண்டென்ட் போட்டுட்டு இருக்காப்புல. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே மொத்த காசையும் ஆட்டையை போட்டு போகிறேன். உன்னோட ஒரு 2 லைனு பாட்டில் உள்ள 2 லைனை யூஸ் பண்ணதுக்காக கேவலம் அல்ல. காப்பிரைட்ஸ் வாங்குற சரிகமா வச்சுட்டு கிளிக்கிளிங்க ராசி சரிகமாவே வந்துக்கிட்டு ஒரு பாக்ஸே அந்த ஸ்பீக்கரே வாங்கி அதையும் வச்சு கிளின்னு கிழிச்சாப்ல நந்தா. இதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். கேவலமான மானங்கட்டத்தனமான செய்தி. இது கொஞ்சம் எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு பெருந்தன்மையான விட்டுருந்தாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இந்தியாவுக்கு வருமானம் வரும், இந்திய மக்களுக்கு வருமானம் வரும், அதில் இந்தியாவுக்கு வரி கிடைக்கும் இந்திய அரசுக்கு, அது மக்களுக்கு போய் சேரும். இப்படி அது வந்து இப்போ ரொட்டேஷன். மாதம் நீங்கள் நினச்சி பாருங்க, மாதம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த லாபம் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க மாட்டேங்க உட்காந்துக்கிட்டு. எனக்கு 10 பைசா வராமல் இருந்தாலும் சரி என் கண்டென்ட் எவனும் யூஸ் பண்ணக்கூடாது, நீ அவன் யூஸ் பண்ணாலும் மொத்தம் எனக்கு மட்டும்தான் வரணும், அந்த மாதிரி எண்ணம். இதை உண்மையிலே வந்துக்கிட்டு அரசாங்கமும் இல்லாட்டா வந்து சட்டமும் வந்துக்கிட்டு இது வந்துட்டு கிட்டத்தட்ட மினிமம்னா ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணலாம் ரைட்ஸு. அதுக்கு மேலே வந்துட்டு கொடுக்கக்கூடாது. அது யூடியூபோ ஆட்டோமேட்டிக்காக 10 வருஷம் பிறகு ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் ரைட்ஸாக வந்துக்கிட்டு அந்த கண்டென்ட்டு மாறணும். அந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் வந்துக்கிட்டு முன்னேறும். நிறைய பேர் சம்பாதிக்கலாம், நிறைய பேருக்கு வந்துட்டு வருமானம் வரும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட திங்கிங் என்ன இருந்தாலும் கமெண்ட்டாக போடுங்க. திட்டுனாலும் திட்டுங்க, இளையராஜா ஃபேன்ஸ் எல்லோரும் வந்துக்கிட்டு சங்கிகள் வந்து திட்டுனா திட்டுங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் நான் கண்டுக்கவும் மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.